சிஎஸ்கே ரெண்டு தான் வரமாட்டேன். மொத்த போர் எல்லாமே இப்படித்தாங்க, எல்லாமே குறுக்கு சந்து போரா தான் இருக்கு. ஏதாவது மொட்டை மாடியில போய் விழும், அந்த மாதிரி ஒரு அதிரடி அடி கிடைக்கும்னு பார்த்தா குறுக்கு சந்து போராவே வருது. நான் இல்லாத ஒரு வாரத்துல இவர் ஒரே மொட்டை மாடின்றாரு. என்ன நடந்ததுன்னு புரியலையே எனக்கு. அவர் எங்க ஊர்ல இருந்தே இன்னைக்கு தான் வந்தாரு தெரியல. சென்னையில என்ன மொட்டை மாடி போயிருப்பாரு யோசிச்சு. பார்க்க முடியும். மொட்டமாடி அதிரடி சூப்பர் ஷாட்டுக்கு இது சஞ்சு சாம்சன். இட்ஸ் a பிக்அப் ஷாட். கொஞ்சம் லைனில் தவறு. இதுதாங்க வாங்கேடே விக்கெட். வேற லெவலுங்க. டைம் பண்ணா போதும், நீங்க அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. பேட்டோட நடு பகுதியில் பட்டு அந்த ஒரு ஹைட் வெயிட்டான சிக்ஸ் கிடைக்கும். சூப்பரான ஷாட்டுங்க சஞ்சு. கமான் சஞ்சு, இட்ஸ் யுவர் டைம். ஏங்க அடுத்த படத்துக்கு இவரு லிரிசிஸ்ட் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏங்க நானே எஸ்ஐ சார் இங்க ஒரே பைத்தியமா இருக்குது. எஸ்ஐ சார் மறுபடியும் ஒரு பவுண்டரி. நான் இந்த எஸ்ஐ சாரை நினைத்துக் கொண்டிருந்தால் என் படத்தில் லிரிஸ் அவ்வளவு மொக்கையாகவா இருக்கிறது. இவரை பாட்டு எழுத சொல்லுகிறீர்கள். பத்ரி வந்து பாட்டு எழுதுற அளவுக்கு நான் படம் எடுத்துக்கிறேன். எனக்கு வருத்தப்பா. சரி பாட்டை விடுங்க, இந்த பவுண்டரியை ரசிப்போம். இன்டென்ஷனலா அடிச்சாருங்க. பாத்தீங்கன்னா அந்த பேட் ஃபேஸ் ஓபன் பண்ணாரு. தேர்ட் மேன் உள்ள வச்சு போட்டதுனால தடுத்துக்கலாம் ஜஸ்பிரீத் பும்ரா. பட் ஓகே எடுத்துப்பாங்க. எல்லா பவுண்டரி இப்படியே வந்தா எப்படி? சாரிங்க, அவர் அங்கெல்லாம் அடிக்க பார்க்கல. சாரி, உண்மையை சொல்லி ஆனோம் சஞ்சு. சாரி, அது வந்து எட்ஜ் தான். குறுக்கு சந்து போறதாங்க. எட்ஜ்லாம் இல்லங்க, அப்படியே ஃபைனா ஆனாருங்க. இப்ப 50 கொண்டு வர பாருங்க. 50 மந்திரம் சஞ்சு. வேணா 50 கூட வேணாம் பாடி. அவுட் ஆக வேண்டி இருப்பா. 4 ஓவர் முடிவில் 46 ஓவர் கபடி பாக்ஸில் ஒரு மாற்றம். ரிவ்யூ கேட்பாங்க இல்ல ஒருத்தர் பார்ப்பாங்களா? ஏதோ கேட்ட மாதிரி திலக்கு வருமா எனக்கு தெரியலப்பா அப்படின்றாரு. குவிண்டன் டி காக் நோன்னு சொல்லிட்டார். 4 ஓவர் முடிவில்